Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 100. First slide பார்க்கலாம். A 12-year-old boy got trapped between boulders while trying to take back his cell phone, which fell between them near Mussoorie of Trichy district on Sunday. திருச்சி மாவட்டத்தின் முசிறி அருகே ஞாயிற்றுக்கிழமை 12 வயது சிறுவன் தனது செல்போனை திரும்ப எடுக்க முயன்றபோது கற்பாறைகளுக்குள் சிக்கிக் கொண்டான். பாறைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டான். திருச்சி மாவட்டத்தின் முசிறி அருகே ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நியர் முசிறி ஆஃப் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆன் சண்டே. அதுதான் அதோட மீனிங். 12 வயது சிறுவன் 12 years old பாய் தனது செல்போனை, அதாவது கைபேசி செல்போனை திரும்ப எடுக்க முயன்ற போது while trying to take back his cell phone, கற்பாறைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டான். ஸோ இந்த கற்பாறைகள்னா போல்டஸ், இடையில் சிக்கிக் கொண்டான், அதாவது got trapped between. got trappedனா சிக்கிக் கொண்டான், கற்பாறைகளுக்கு இடையில் between boulders. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். A section of farmers in Tanjavur protested on Tuesday demanding compensation for the loss incurred due to inferior quality of paddy seeds which failed to germinate. தஞ்சாவூரில் ஒரு பகுதி விவசாயிகள் முளைவிட தவறிய தரம் குறைவான நெல் விதைகளால் ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு கோரி செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தினார். ஸோ தஞ்சாவூரில் ஒரு பகுதி விவசாயிகள், a section of farmers in தஞ்சாவூர், முளைக்க அல்லது முளைவிட தவறிய, அதாவது முளைக்க அப்படின்னா இப்போ நெல் போட்டோன்னா முளைக்கும்ல, தான் முளைக்க அல்லது முளைவிட தவறிய. ஃபெயில் டு ஜெர்மினேட், இந்த ஜெர்மினேட்னா முளைக்க மீனிங். ஃபெயில் டு ஜெர்மினேட்னா முளைக்க தவறிய. தரம் குறைவான, அந்த இன்ஃபீரியர் குவாலிட்டி. நெல் விதைகளால், அதாவது நெல் விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி சீட்ஸ். அப்போ தரம் குறைவான நெல் விதைகள்னா இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் பேடி சீட்ஸ் ஏற்பட்ட இழப்புக்கு, அதாவது லாஸ் இன்கர்ட், அதாவது லாஸ்னா இழப்பு, இன்கர்ட்னா ஏற்பட்ட இழப்பு, இழப்பீடு கோரி, அதாவது இழப்பீடுனா காம்பன்சேஷன், இழப்பீடு கோரினா டிமாண்டிங் காம்பன்சேஷன். செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தினார். ஸோ ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா போராட்டம் நடத்துதல். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். தமிழ்நாடு பெரியார் ஸ்டாச்சு desecrated and vandalized in Coimbatore. Complaint filed insult by pouring saffron paint on Periyar statue. Ramadas strongly condemned. தமிழ்நாடு கோயம்புத்தூரில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டது அல்லது இழிவுபடுத்தப்பட்டது மற்றும் சேதப்படுத்தப்பட்டது. புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றி அவமதிப்பு. ராமதாஸ் கடும் கண்டனம். ஸோ இதில் 2 நியூஸ். முதல்ல தமிழ்நாடு, கோயம்புத்தூரில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டது. அதாவது பெரியார் ஸ்டாச்சு டெசிக்ரேட்டட் அப்படின்னா
அவமதிக்கப்பட்டது அல்லது இழிவுபடுத்தப்பட்டது. வேண்டலைஸ்ட் அப்படின்னா சேதப்படுத்தப்பட்டது. இன் கோயம்புத்தூரில் தி கம்ப்ளைண்ட் ஃபைல்டு, அதாவது புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றி அவமதிப்பு. ஸோ இன்சல்ட்னா அவமதிப்பு, பை போரிங்னா ஊற்றுறது, சாஃப்ரான் பெண்ண காவி சாயம், பெரியார் சர்ச்சி பெரியார் சிலை மீது. ராமதாஸ் ஸ்ட்ராங்லி கண்டெம்ட், பாமக நிறுவனர் ராமதாஸ் ஸ்ட்ராங்லி கண்டெம்ட்னா கடும் கண்டனம், கண்டம்னா கண்டனம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். சூரத் காப் resigns after confronting Gujarat health minister's minister's son for violating lockdown norm. ஸோ முடக்க நடவடிக்கை விதிமுறை மீறியது குஜராத் சுகாதார அமைச்சரின் மகனை எதிர்த்து நின்ற இல்லை மோதிய அல்லது எதிர்கொண்ட பின்னர் சூரத் போலீஸ் ராஜினாமா செய்தார். ஸோ முடக்க நடவடிக்கை விதிமுறைக்கு மீறியதாக, வயலேட்டிங் லாக்டவுன் நாம்னா விதிமுறை, மீறியதற்காகனா வயலேட்டிங். குஜராத் சுகாதாரத்துறை அமைச்சர், குஜராத் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் MINSன மினிஸ்டர்ஸ் சன்னா குஜராத் சுகாதாரத்துறை அமைச்சரின் மகனை எதிர்த்து நின்ற, அந்த கன்ஃப்ராண்டிங் அப்படின்னா எதிர்த்து நின்ற, இல்லைன்னா மோதிய அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எதிர்கொண்ட, நேருக்கு நேர் எதிர்த்து நின்ற, நேருக்கு நேர் எதிர்த்து நின்ற, அதான் கன்ஃப்ராண்டிங். எதிர்த்து நின்ற பின்னர் சூரத் போலீஸ் ராஜினாமா செய்தார். சூரத் கப்ஸ் ரிசைன்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு பின்னர் சூரத் போலீஸ் ராஜினாமா, சூரத்தில் ஒரு போலீஸ் எதிர்த்து நின்றதன் பிறகு ராஜினாமா செய்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Black flag protest against electricity tariff hike. Stalin calls DMK volunteers. மின்சார கட்டணம் உயர்வுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம், திமுக தொண்டருக்கு ஸ்டாலின் அழைப்பு. ஸோ மின்சார கட்டணம் உயர்வுக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ஹைக்குனா மின்சார கட்டணம் உயர்வு, இந்த எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ஹைக்குனா உயர்வு, டேரிஃப்னா கட்டணம், எலக்ட்ரிசிட்டினா மின்சார, எதிராக எகெயின்ஸ்ட். கருப்பு கொடி போராட்டம் பிளாக் ஃப்ளாக் ப்ரொட்டஸ்ட். திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கால்ஸ் அண்ட் டிஎம்கே வாலண்டியர்ஸ்னா திமுக தொண்டர்களுக்கு, ஸ்டாலின் அழைப்புனா ஸ்டாலின் கால்ஸ். ஹைட்ராக்சி அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஷுட் பி அவாய்டட் ஃபார் தோஸ் சிவியர் கொரோனா, அதாவது இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு தீவிரமாக உள்ளவர்கள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஒரு மருந்து போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். அந்த சிலை, அதாவது கொரோனா பாதிப்பு தீவிரமாக உள்ளவர்கள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் தவிர்க்கப்பட வேண்டும், இது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. அதுதான். ஸோ தவிர்க்கப்பட வேண்டும், ஷுட் பி அவாய்டட் ஃபார் தோஸ் வித் சிவியர் கொரோனா, பாதிப்பு தீவிரமாக உள்ளவர்களுக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் தவிர்க்கப்பட வேண்டும்னா ஷுட் பி அவாய்டட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நார்மல்சி will return before Christmas in the UK. Prime Minister Boris Johnson hopes இங்கிலாந்தில் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன் இயல்பு நிலை திரும்பும், பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை. ஸோ இங்கிலாந்தில் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன், அதாவது பிஃபோர் கிறிஸ்மஸ் இன் இங்கிலாண்ட்னா யூகே முன் இயல்பு நிலை திரும்பும், அதாவது நார்மல்சி, இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது நார்மல்சி, இயல்பு நிலை வில் ரிட்டர்னா திரும்பும், பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை, அதாவது போரிஸ் ஜான்சன் ஹோப்ஸ்னு நம்பிக்கை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
In London, officer is suspended after shocking footage showed handcuffed black man yelling as policemen knelt on his neck during an arrest. லண்டனில் கைகளில் விலங்கிடப்பட்ட கருப்பினத்தவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவரது கழுத்தில் போலீசார் முழங்காலால் அழுத்துவதால் அவர் கத்துவதை காட்டும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளிவந்ததைத் தொடர்ந்து இந்த அதிகாரி ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஸோ இன் லண்டன் கைகளில் விலங்கிடப்பட்ட, அதாவது கைகள் ஹேண்ட்கஃப்ட் அப்படின்னா, ஹேண்ட்கஃப்ட்னா கைகளில் விலங்கிடப்பட்ட கருப்பினத்தவர்னா பிளாக்மேன் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது டூரிங் த அரெஸ்ட் போலீஸார் அவரின் கழுத்தில் போலீஸார் முழங்காலால் அழுத்துவதால், அதாவது போலீஸ்மேன் நெல்ட் ஆன் ஹிஸ் நெக், அவரின் கழுத்தில் நெல்ட் ஆன் ஹிஸ் ஹெல்த்னா கழுத்தில் முழங்காலால் அழுத்துவதால், நெல்ட் ஆன் ஹிஸ் நெக் அப்படின்னா கழுத்தில் முழங்காலால் அழுத்துவதால் அவர் கத்துவதை எல்லிங் காட்டும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் ஷாக்கிங் ஃபுட்டேஜ் ஷோட் வெளிவந்ததை, அதாவது ஷாக்கிங் ஃபுட்டேஜ் ஷோட்னா அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளிவந்தது. தொடர்ந்து அதிகாரி ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆஃபீஸர் இஸ் சஸ்பெண்டட். Thank you for watching, friends. If you like, please comment, share, subscribe and click the bell icon. Thank you, friends.